ஓகே. நம்ம இவ்ளோ பேசிட்டோம். நம்ம ஆதித்யா பாஸ்கர்ல இருக்க பாஸ்கர் சார் பத்தி பேசலனா எப்படி? அதனால என்ன நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க. அந்த A1 படம் இருக்குல்ல, அது சந்தானம் சாரும் அவங்களும் வந்து பயங்கர ஒரு ஆமா. காம்போ வந்து தெரிக்கும். அதனால வந்து ஆக்சுவலா நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற பாண்ட் எப்படி இருக்கும்? இதுதான் A1 தான். அப்படியா? அதே தான். நானு என் கசின்ஸ் எல்லாம் அப்படி தான் பேசியிருப்போம். எப்பா நீ வந்து A1 காம்போ தான்ப்பா நீங்கள் 2 பேரும். என்னன்னா வெளியே அவர் வேலையில் ரொம்ப சீரியஸ். மோஸ்ட்டாக சிரிக்க கூட மாட்டார். ஓகே. அவ்வளோ சீரியஸாக இருப்பார். எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அவரும் சரி நானும் சரி எங்களுக்கு வர்றது காமெடி. அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி. நான்லாம் இந்த லீட் ரோலுங்கிற ஐடியா எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு சொன்னவங்களே நான் இந்த மாதிரி சினிமா எனக்கு வந்து டைரக்ட் பண்ணணுன்னு, எனக்கு டைரக்ஷன் தான் ஆசை. ஓகே. ஆமாம், டைரக்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. அதுக்குள்ளே நடிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா நீ தான் நல்ல காமெடி பண்ணுறியே, சூப்பராக அப்பா மாதிரியே வந்து இது பண்ணலாம். அப்புறம் அவரே வந்து காமெடியிலேருந்து என்னென்னமோ இது பண்ணிட்டார். எனக்கு இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தான். காமெடி அப்படிங்கிறத அதுதான் நானே மைண்டில் வச்சுருந்தேன். இது ஒரு ரூட் சேஞ்சு, அது நம்ம கையில் இல்லை. ஏதோ சேஞ்ச் ஆச்சு, அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே. பட் நீங்க இப்போ சொன்னீங்கல்ல, லைக் அப்பா உங்களோட காம்பினேஷன் கேட்கும்போது இப்போ ஸ்கூல்லலாம் பயங்கரமா திட்டுவாங்க, பிடிஏ மீட்டிங்லாம் போனா ஃபுல் திட்டு தானே. அதெல்லாம் அப்பா எப்படி ஹேண்டில் கண்டுக்கவே மாட்டார். கண்டுக்கவே மாட்டாரா? அம்மா இங்கே இப்போ சோஃபாவில் உட்காந்துருப்பாரு. அம்மா வந்து எப்படின்னா என்ன தரத்தரத்தை அடிச்சுட்டு இருப்பாங்க. தோசை திருப்பி ஒன்று இருக்கும், பெர்ஃபெக்ட் அம்மா கேரக்டர்ல. தோசை திருப்பி. எல்லாமே அப்படிதான். ஆமாம், வுட்டில் இருக்கும் தோசை திருப்பி. ஒரு வயசு வரைக்கும். ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் வுட்டு வச்சுட்டு ஸ்டீல் எடுத்துட்டாங்க. ஸ்டீல் மாறிடுச்சு. இந்த வலி தாங்கக்கூடிய வயசு வந்து அவ்வளோதான், உடம்பு தாங்குவோம் அப்படின்னு சொல்லி நான் ஓடுவேன், வீடு ஃபுல்லாக சுற்றி ஓடுவேன். இவர் இங்கே கை தட்டி சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்படியா? ஆமாம், அவங்க சொல்லுவாங்க பேரண்ட் டீச்சர் உங்கள் பையன் தானே போட்டு பொழந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் சிரிக்கிறீங்களே அப்படின்னா. அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவருக்கு பேசிக் இந்த ஃபண்டமெண்டலாக சிலது இருக்கணும்.